வாங்க, இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை அலச போறோம். சமீபத்துல இந்திய அரசியல்ல ஒரு பெரிய புயலையே கிளப்புன ஒரு சம்பவம். அதாவது ஒரு அமெரிக்க தூதர் நம்மளோட ஒரு ராணுவ தளத்துக்கு போனார். பார்க்கிறதுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனா இது எப்படி ஒரு வரலாற்று புயலையே கிளப்புச்சு. சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். பாருங்க, இந்த வார்த்தைகள் தான் இந்திய எதிர்க்கட்சிகள் ஒரு அமெரிக்க தூதருக்கு எதிராக பயன்படுத்தினாங்க. இது ஏதோ சாதாரண குற்றச்சாட்டு கிடையாதுங்க. இது ஒரு வரலாற்று தாக்குதல். இதுதான் நம்ம இன்னைக்கு கேட்க போற முக்கியமான கேள்வி. ஒரு சாதாரண சந்திப்பு மாதிரி தெரியிற இந்த நிகழ்வுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய சிக்கல்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த வைஸ்ராய்ங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன, அதோட வரலாற்று பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சர்ச்சை ஏன் எவ்வளோ பெருசாச்சுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆமாங்க, வைஸ்ராய்ங்கிற வார்த்தை சும்மா இல்ல. அது பிரிட்டிஷ் ஆட்சியோட அப்பட்டமான சின்னம். இங்கிலாந்து ராணிக்கு பதிலா இங்கிருந்து இந்தியாவையே ஆண்டவருக்கான பேர் அது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு அமெரிக்க தூதரை போய் இப்படி கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்தியா மறுபடியும் ஒரு வெளிநாட்டு சக்திக்கு அடிபணிஞ்சிருச்சான்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இல்லையா? சரி, இந்த கதையோட மைய புள்ளிக்கே வருவோம். அமெரிக்க தூதர் செர்கே கோர். இவரை சுத்தி தான் இந்த மொத்த சர்ச்சையுமே நடக்குது. சர்கே கோரை பத்தி நாம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் இதுதான். அவர் பாரம்பரியமா வர்ற ஒரு ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர் கிடையாது. இதுக்கு பதிலா அவர் ஒரு தீவிரமான அரசியல் பின்னணி கொண்ட நபர். அவருக்கு வயசு வெறும் 39 தாங்க. இந்தியாவிற்கான மிக இளைய அமெரிக்க தூதர் இவர்தான். ட்ரம்போட தீவிர ஆதரவாளர். சொல்லப்போனா ட்ரம்போட மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் கொள்கையை அமல்படுத்த 4000த்துக்கும் மேற்பட்டவங்கள அரசாங்க வேலைகள்ல அமர்த்தியிருக்காரு. இதுவே அவரை பத்தின ஒரு சர்ச்சைக்குரிய பிம்பத்தை உருவாக்குச்சு. ஈலான் மஸ்க் ட்ரம்போட ரொம்ப நெருக்கமா இருந்தப்போ செர்கே கோரை இப்படிதான் சொன்னார். கோர் நியமிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவர் மேல எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் பார்வை இருந்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அவர் பதவியேற்ற முதல் மாசத்தை பாருங்க, ஒரே அதிரடிதான். ஜனவரி 18ஆம் தேதி சமாதான வாரியத்துல சேர இந்தியாவுக்கு கூப்பிடுறார். பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை வேகப்படுத்துறார். இப்படி ஜெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கும்போது தான் பிப்ரவரி 16ஆம் தேதி அந்த ராணுவ தளத்துக்கு போறார். இந்த வேகம்தான் பல பேருக்கு சந்தேகத்தை கிளப்புச்சு. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். அவர் போன அந்த இடத்தோட முக்கியத்துவம் என்ன? எதுக்காக இந்திய ராணுவத்தோட மேற்கு கட்டளைக்கு அவர் போகணும்? அதோட பட்ட பேரே அதோட முக்கியத்துவத்தை சொல்லிரும் பாருங்க. ஸ்டீல் ஷீல்டு, அதாவது எஃகு கவசம். இந்தியாவோட பாதுகாப்பு அரண்கள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பாகிஸ்தானுக்கு எதிரான நம்ம முதல் பாதுகாப்பு அரண். நம்ம தலைநகர் டெல்லியை பாதுகாக்கிற பொறுப்பும் இதுக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ராணுவத்துக்கு என்ன ஆயுதங்கள் வாங்கணுங்கிற முடிவுல இவங்களோட பங்கு ரொம்ப பெருசு. அதனால தான் இத சண்டிகர் லாபின்னு கூட சொல்லுவாங்க. வாங்க, இப்போ இந்த விஷயத்த ஒரு பெரிய கேன்வாஸ்ல வச்சு பார்ப்போம். இந்த சந்திப்போட புவிசார அரசியல் பின்னணி என்னவா இருக்கும்? இங்க நம்ம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை கவனிக்கணும். நம்ம ராணுவ கட்டளைகள் நம்ம நாட்டோட எல்லையை பாதுகாக்க இருக்கு. ஆனா அமெரிக்காவோட ராணுவ கட்டளைகள் அப்படி இல்ல. அவங்க இந்த முழு உலகத்தையுமே தனித்தனி பகுதிகளா பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு கமாண்ட் வச்சிருக்காங்க. இதுவே அவங்களோட குளோபல் பவர் அப்ரோச்சை தெளிவா காட்டுது. சிர்கே கோர் கூட அந்த ராணுவ தளத்துக்கு போன அமெரிக்க அட்மிரல் இந்த இந்தோ பசிபிக் கமாண்டை சேர்ந்தவர் தான். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, இந்த ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் நம்ம பூமி பரப்பளவுல 52% தன்னோட பொறுப்புல வச்சிருக்கு. இந்த ஒரு டேட்டா போதும் அமெரிக்க ராணுவத்தோட வீச்சை எவ்ளோ பிரம்மாண்டம்னு புரிஞ்சுக்க. இப்போதான் நம்ம சர்ச்சையோட மைய புள்ளிக்கே வரோம். இந்த மாதிரி ஒரு விசிட் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா? இது உண்மையிலே ஒரு புது விஷயமா? எதிர்க்கட்சிகள் சொல்ற மாதிரி இது உண்மையிலேயே ஒரு புரோட்டோகால் மீறலா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற கதைகள் இருக்கா? இங்கதான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்த மாதிரி உயர்மட்ட ராணுவ பரிமாற்றங்கள் ஒரு பக்கமா நடக்கிறதில்ல. நம்ம இந்திய அதிகாரிகளும் அமெரிக்காவோட முக்கியமான ராணுவ தளங்களுக்கு போயிருக்காங்க. உதாரணத்துக்கு 2022ல நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ஹவாயில இருக்கிற அமெரிக்க இந்தோ பசிபிக் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கே விசிட் பண்ணியிருக்கார். அதே வருஷம் நம்ம தூதர் பேர்ல் ஹார்பர்ல 38 அமெரிக்க போர்க்கப்பல்களை பார்த்திருக்காரு. இதெல்லாம் பல வருஷமா நடந்துட்டு வர்ற ஒரு விஷயம்தான். அதே மாதிரி இது ஒரு ஒன் வே டிராஃபிக்கும் இல்ல. அமெரிக்க அதிகாரிகளும் நம்ம ராணுவ இடங்களுக்கு வந்திருக்காங்க. 2019ல அப்போ இருந்த அமெரிக்க தூதர் நம்ம கிழக்கு கட்டளைக்கு போனாரு. இப்போ முன்னாள் தூதர் கார்சிட்டி கூட நம்ம கடற்படை தலைமையகத்துக்கு போயிருக்காரு. இதெல்லாம் 2 நாட்டு ராணுவ உறவுகளோட ஒரு இயல்பான பகுதி தாங்க. இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா? இந்த விசிட் எல்லாம் வழக்கமானது தான்னா செர்கே கோரோட விசிட் மட்டும் ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனையாச்சு? காரணம் அந்த நிகழ்வோட சூழலும் கோரோட தனிப்பட்ட இமேஜும் தான். அப்போ கடைசியா இந்த விஷயத்த நாம எப்படி புரிஞ்சுக்கிறது?
ஒரு பக்கம் பார்த்தா இது ஒரு சர்ச்சைக்குரிய ஆள் செஞ்ச ஒரு பவர் பிளே, ஒரு அதிகார விளையாட்டு மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா இல்லப்பா, இது ரெண்டு பெரிய பார்ட்னர்ஸ் நடுவுல நடக்கிற ஒரு ரெகுலரான ஆனா ரொம்ப சென்சிட்டிவான மிலிட்டரி டிப்ளமசியோட ஒரு பகுதிதான்னு தோணுது. இந்த ரெண்டு பார்வைக்கும் நடுவுல தான் உண்மை எங்கேயோ இருக்கு. அப்போ செர்கே கோரோட இந்த வருகை ஒரு தனி நபரோட அதிகார விளையாட்டா, இல்ல இந்த மாறிக்கிட்டே இருக்கிற உலக அரசியல்ல இந்தியா அமெரிக்கா உறவோட ஒரு தவிர்க்க முடியாத ஆனா ரொம்ப சிக்கலான ஒரு புதிய யதார்த்தமா? இந்த கேள்வி இந்த கூட்டாண்மையோட எதிர்காலத்தை நம்ம எப்படி பார்க்க போறோம் நம்மளே ஆழமா யோசிக்க வைக்குது.